எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சுபா பிரபுவும் கூட இருக்கிறாரு. ஸோ இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நேச்சுரல் ஹேர் டை அதோட ரெசிபி டெமோ அது டீட்டெயில்ஸ்லாம் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஹேர் டை வந்து எப்படி பண்ணணும், அதே மாதிரி எப்படி யூஸ் பண்ணணும், எவ்வளோ நாளைக்கு இருக்கும், இந்த எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கணுன்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ஹேர் டை வந்து எப்படி செய்கிறதுங்கிறது பார்க்கலாம். ஸோ ஹேர் டை செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து நான் நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கிறேன். நல்லா கொதித்த உடனே வந்து அதில் வந்து நான் 2 ஸ்பூன் வந்து காஃபி தூள் வந்து போட்டுக்கிறேன். இப்போது காஃபி இல்லாட்டி நீங்கள் வந்து டீ தூளும் போட்டுக்கலாம். காஃபி போட்டால் உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரௌன் கலர் ஹேர் வந்து கிடைக்கும். ஸோ அதுக்காக நான் காஃபி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ நல்லா வந்து நம்மளுக்கு திக்காக வந்து டிகாஷன் வந்து கிடைக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு 100% நேச்சுரல் ஹென்னா பவுடர் வந்து எடுத்துக்கலாம், மருதாணி பொடி. இப்போ உங்களுக்கு வந்து வீட்லேயே வந்து மருதாணி இலை இருக்குன்னா நீங்கள் அதையவே வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரு கிளாஸ் பவுல் மாதிரி ஒன்று எடுத்திருக்கேன். இப்போது உங்கள்கிட்ட உடன் பவுல் இருந்துச்சுன்னா உடன் பவுல் எடுத்துக்கோங்க. ஸ்டீல் வந்து யூஸ் பண்ணாதீங்க, பிகாஸ் அதில் வந்து கொஞ்சம் ரியாக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. டை வந்து சரியாக வராது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் கிளாஸ் பவுல் அந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து நான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 5 to 6 ஸ்பூன்ஸ் வந்து இந்த ஹென்னா பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன், மருதாணி பொடி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ப்ரௌன் ஹேருக்கு வந்து ரெசிபி காட்டிகிட்ருக்கேன். இதே வந்து உங்களுக்கு பிளாக் ஹேருக்கு ரெசிபி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து இது வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிங்கன்னா இண்டிகோ பவுடர் வந்து நீங்கள் 2 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணணும். ஸோ இது அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌன் ஹேர் வேணும் அப்படிங்கிறனால நான் வந்து மருதாணி பொடி வந்து அதிகமாக ஆட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து நான் மருதாணி பொடி வந்து ஒரு பவுலில் போய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளாக் காஃபி வந்து நல்லா சூடாக இருக்கும்போதே இந்த மருதாணி பொடியில் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாக ட்ரையாகவும் இருக்கக்கூடாது. ஒரு புட்டிங்க்கு தேவையான கன்சிஸ்டன்சியில் வந்து இது இருக்கணும். ஒரு மாதிரி நல்லா கொலன்னு ஜெல்லி கன்சிஸ்டன்சியில் இது வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். நல்லா புருளையாக இல்லாமல் நல்லா வந்து மிக்ஸ் ஆகிருக்கணும். இந்த லம்ஸ் ஃபார்மேஷன் வந்து இருக்கக்கூடாது. ஸோ அது நல்லா வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து நீங்கள் அடுத்த நாள் வந்து நீங்கள் டை யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்து இந்த முந்தின நாள் நைட்டே வந்து நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நைட் ஃபுல்லாக இருந்தால் உங்களுக்கு கலர் பே ஆஃப் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இது கூட வந்து நீங்கள் லெமன் ஆட் பண்ணுறதுனா ஆட் பண்ணலாம். லெமன் ஆட் பண்ணிங்கன்னா இதோட டை வந்து இனியும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் வந்து ஒரு துளி லெமன் வந்து இதில் ½ லெமன் வந்து இதில் ஆட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். நான் வந்து ஆட் பண்ணலை, அது வந்து ஆப்ஷனல் தான். இப்போ வந்து உங்களுக்கு பிளாக் ஹேர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இப்போ இந்த ஹென்னா பேஸ்ட் வந்து நைட் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் உங்கள் ஹேர் வந்து வாஷ் பண்ணி ஹேர் வந்து நல்லா க்ளீனாக ட்ரையாக இருக்கணும். அப்போ வந்து நீங்கள் இந்த ஹென்னா பேஸ்ட்டை வந்து டைரெக்டாக உங்கள் ஹேரில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 3 to 4 மணி நேரம் அப்படியே விட்டுட்டு ஷாம்பு, சிகக்காய் எதுவுமே சோப்பு எதுவுமே போடாமல் சும்மா வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து ட்ரை பண்ணிடணும். அதுக்கப்புறம் வந்து இண்டிகோ பவுடர் யூஸ் பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிளாக் ஹேர் வேண்டாம், எனக்கு கொஞ்சம் ப்ரௌனிஷ் டிண்ட் இருக்க ஹேர் வேணும். ஸோ அதனால் வந்து நான் ஒரே ஒரு ஸ்டெப் ப்ராசஸ் தான் வந்து இன்றைக்கி பண்ண போகிறேன். அதை தான் இப்போ உங்ககிட்ட காட்டிகிட்ருக்கேன். ஸோ இது என்ன பண்ணுறீங்கன்னா, நைட்டு வந்து இது ஒரு மூடி போட்டு நல்லா டைட்டாக வந்து மூடி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்மளோட செகண்ட் இன்க்ரீடியண்ட் வந்து எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இண்டிகோ பவுடரு. ஸோ இந்த இண்டிகோ பவுடர் தான் ரொம்ப முக்கியம் இந்த ஹேர் டையில். பிகாஸ் மெஹந்தி மட்டும் போட்டோன்னா ஒரு ஆரஞ்சு கலரில் வரும். இண்டிகோ பவுடர் ஆட் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து ஒரு பிளாக் கலர் வரும். வெறும் இண்டிகோ பவுடர் மட்டும் யூஸ் பண்ணோன்னா ஒரு டார்க் ப்ளூ கலரில் நம்மளுக்கு வரும். இண்டிகோ பவுடர் வந்து ஒரிஜினல்னால் உங்களுக்கு இந்த பவுடர் வந்து இந்த மாதிரி க்ரீன் கலரில் இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு பிளாக் ஹேர் வேணும் அப்படின்னு வைங்க, ஒரு நல்லா டார்க் ப்ரௌனு இல்லை நல்லா பிளாக் கலர் ஹேர் வேணும்னா இந்த இண்டிகோ பவுடர் வந்து நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது வந்து 1 ஸ்பூன் வந்து ஹென்னா பவுடர்னால்
2 ஸ்பூன் இல்லை 3 ஸ்பூன் வந்து நீங்கள் வந்து இண்டிகோ பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கணும். இப்போ எனக்கு வந்து டார்க்கு ரெட்டிஷ் ஹேர் மாதிரி வேணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து மெஹந்தி பவுடர் வந்து ஹென்னா பவுடர் வந்து அதிகமாக ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் வரைக்கும் இண்டிகோ பவுடர் வந்து எடுத்துருக்கிறேன். ஆல்மோஸ்ட் வந்து ஈக்குவல் குவான்டிட்டி மாதிரி தான் எடுத்திருக்கேன் நான் இண்டிகோ பவுடரும் ஹென்னா பவுடரும். இப்போ வந்து இது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு சுடுதண்ணி காய வச்சுக்கோங்க. அதில் வச்சுட்டு நீங்கள் இதை வந்து நல்லா வந்து லம்ப்ஸ் இல்லாமல் கலக்கிக்கலாம். எனக்கு வந்து ஒரு பர்கண்டி கலர் வேணும் அப்படிங்கிறனால நான் பீட்ரூட் பவுடரும் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இது டோட்டலாக ஆப்ஷனல். இது வந்து நீங்கள் ஆட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. இல்லாட்டி நீங்கள் பீட்ரூட் சாறு கூட இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இது ஒரு 2 ஸ்பூன் கிட்ட வந்து இந்த இண்டிகோ பவுடர் கூட ஆட் பண்ணிக்கிறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வெறும் இண்டிகோ பவுடர் மட்டும் நம்ம யூஸ் பண்ணோன்னா உங்களுக்கு ஒரு ப்ளூ கலர், டார்க் ப்ளூ கலர் மாதிரி ஹேர் வந்து வரும். அது அப்படியே வந்து சன்லைட்டில் போனால் தெரியும். ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் வந்து ஆட் பண்ணிக்குவாங்க. உப்பு வந்து ஒரு ஸ்பூன் கிட்ட வந்து ஆட் பண்ணுவாங்க. பட் உப்பு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஹேருக்கு வந்து நல்லதில்லை. ஸோ நான் வந்து உப்பெல்லாம் வந்து ஆட் பண்ணலை. ஆட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்ச் வந்து யூஸ்வலாகவே ஆட் பண்ணுவாங்க. நல்ல கலர் வந்து கொடுக்கும் உப்பு வந்து ஆட் பண்ணால். அந்த முடியில் போய் அந்த கலர் வந்து நல்லா போய் உட்காரும். அதனால தான் வந்து உப்பு ஆட் பண்ணுறது. பட் நான் வந்து இன்றைக்கி காமிக்கும் போது லெமனு, உப்பு அது எதுவுமே வந்து நான் ஆட் பண்ணல. பட் அதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இனியும் வந்து கலர் பே ஆஃப் நல்லாயிருக்கும். இப்போ இந்த இண்டிகோ பவுடர் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட வந்து நம்ம அப்படியே வச்சோன்னா நம்மளுக்கு ஹேர் டை வந்து ஃபார்ம் ஆயிரும். 15 நிமிஷம் கழிச்சு பார்த்தோன்னா இந்த மாதிரி ப்ளூ கலரில் நம்மளுக்கு அப்படியே டிண்ட் வந்து தெரியும். ப்ளூ பிளாக்கிஷ் கலரில் வந்து அப்படியே டிண்ட் வந்து தெரியும். இப்போ டை வந்து ஆல்மோஸ்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இனியும் ரொம்ப நேரம் வச்சோன்னா இனியும் வந்து அந்த கலர் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகிட்டே வரும். 15 ஹவர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு இந்த ஹென்னா பவுடர் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சு. இந்த மருதாணி பாருங்கள் எந்த அளவுக்கு கொலன்னு புட்டிங் மாதிரி வந்து ஆயிருக்கு. ஸோ இப்படி ஆயிடுச்சுன்னா வந்து ஓகே டை வந்து ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பட் ஆனால் இண்டிகோ பவுடர் வந்து வெறும் ஒரு 15 நிமிஷம் வந்து கலக்கி வச்சோன்னா போதும். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா 2யும் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அது கூட வந்து நான் ஒரு முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்கிறேன். முட்டை வந்து எதுக்காக ஆட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா வந்து முட்டையில் வந்து நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபேட்டும் இருக்குது. ஸோ அதனால் இப்போ நம்ம வந்து மெஹந்தி வந்து ஜென்ரலாக யூஸ் பண்ணும்போது ஹேர் வந்து பயங்கரமாக வந்து ட்ரை ஆகும். ஸோ நார்மல் ஹேருக்கு பரவாயில்ல. பட் ட்ரை ஹேருக்கு இது யூஸ் பண்ணிங்கன்னா இனியும் ஹேரை வந்து ட்ரை ஆக்கி பிரிட்டில் ஆக்கிரும், உடையிற மாதிரி ஆக்கிரும். அதனால் வந்து முட்டை சேர்த்திக்கிட்டோன்னா வந்து ஒரு நல்ல ஷைன் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஹேரும் வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். உங்களுக்கு நல்ல கண்டிஷனும் ஆகும். ஸோ இப்போ நம்ம ப்ரிப்ரேஷன் வந்து பார்த்தோன்னா 1 ஸ்டெப் ப்ராசஸ்க்கு பார்த்துட்ருக்கோம். அதாவது ஒரு நல்ல ஒரு ப்ரௌனிஷ் ஹேருக்காக. ஸோ இந்த ப்ரௌன் கலர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி வந்து பிளாக் கலர் ஹேர்னால் அது மேலே நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ப்ரௌன் அவ்வளோ விசிபிளாக இருக்காது. பட் நீங்கள் சன்லைட்டில் போகும்போது விசிபிளாக இருக்கும். பட் ஆனால் உங்களுக்கு ஒயிட் ஹேர்ஸ் அதாவது க்ரே ஹேர்ஸ் மேலே அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு இந்த ப்ரௌன் கலர் கொஞ்சம் நல்லாவே வந்து விசிபிளாக வந்து தெரியும். இதே வந்து பிளாக் ஹேருக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்டெப் ப்ராசஸ்ஸு. அது வந்து ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் இந்த மருதாணி வந்து நீங்கள் தலையில் போட்டுட்டு மாஸ்க் மாதிரி ஒரு 4 ஹவர்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஷாம்பு எதுவும் போடாமல் வாஷ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஹேர் ட்ரை ஆன உடனே நீங்கள் வந்து இந்த இண்டிகோ பவுடர் இருக்குல்ல அது வந்து ஒரு சால்ட் கூட வந்து ஆட் பண்ணிவிட்டு லெமன் அண்ட் சால்ட் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து மாஸ்க் மாதிரி நீங்கள் வந்து எகெயின் போட்டுட்டு ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிளாக் ஹேர் வந்து வரும். எப்படி வந்து அது பிளாக் ஹேர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு மருதாணி போடும்போது நம்ம ஹேர் வந்து ஒரு ஆரஞ்சு கலரில் வந்துடும். அதுக்கு மேலே வந்து ஒரு நீல கலரில் வந்து டை அடிக்கும்போது ஆரஞ்சு ப்ளஸ் ப்ளூ வந்து சேர்ந்தால் பிளாக் கலர் ஹேர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்படி தான் வந்து அந்த ஹேர் டை வந்து பிளாக் கலரில் ஆகிறது. இப்போ நம்மளோட ஹேர் டை வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஹேர் டை ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது பார்த்திங்கன்னா நல்ல பிளாக் கலரில் ஆயிடுச்சு. ஸோ இது ஆல்மோஸ்ட் வந்து 1 ஹவராக வந்து இருக்குது இந்த இண்டிகோ பவுடர் கூட மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம். ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒயிட் ஹேர்ஸ் அவ்வளோவா இல்லை. ஒரு 3-4 ஒயிட் ஹேர்ஸ் தான் ஃப்ரண்ட்டில் வந்து வந்திருக்கு. ஸோ அதனால் வந்து நான் இன்றைக்கி பிரபு மேலே வந்து இந்த ஹேர் டை வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணி காமிக்கிறேன். அவருக்கு வந்து இந்த இடத்துலலாம் ஃபுல்லாக ஒயிட் ஹேர்ஸாக இருக்கும். தலையிலையும் வந்து கொஞ்சம் நிறையா ஒயிட் ஹேர்ஸ் இருக்குது. பட் அவர் யூஸ்வலாக வந்து டை இந்த மெஹந்திலாம் வந்து யூஸ் பண்ண மாட்டார். இந்த ரெசிபி வந்து எங்கள் அம்மா வந்து ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இது சூப்பராக வந்து ஒர்க் ஆகும். அவங்க வந்து யூஸ்வலாக இந்த ஹேர் டை அதே மாதிரி கலரிங்லாம் வந்து வாங்கி யூஸ் பண்ண மாட்டாங்க. எனக்காவது யூஸ் பண்ணுறதுனா இந்த நேச்சுரல் ஹேர் டை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து பிரபுவோட ஹேர் வந்து நான் காமிக்கிறேன் இப்போ எப்படி இருக்குன்னு.
ஸோ பிரபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சைட்லலாம் ஃபுல்லாக வந்து இந்த ஒயிட் ஹேர்ஸ் வந்து இருக்குது இந்த ஏரியா ஃபுல்லாக. ஸோ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு நிறைய வந்து ஒயிட் ஹேர்ஸ் இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே வந்து தெரியும்னு நினைக்கிறேன். என்கிட்ட வந்து இந்த ப்ரஷ் தான் வந்து இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இவருக்கு ஆல்மோஸ்ட் வந்து அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இனி இவ்வளோ பேலன்ஸ் இருக்குது. நம்ம ஹேருக்கு வந்து ஒரு பெரிய பவுல் வந்து தேவைப்படும். ஸோ பிரபுக்கு வந்து அப்ளை பண்ணியாச்சு. இது வந்து நாங்கள் ஒரு 2 hours இல்லை 3 hours வந்து அப்படியே வந்து விட போகிறோம். ஸோ நம்ம ஃபைனலாக என்ன பண்ண போகிறோம்னா வந்து ஒரு பிளாஸ்டிக் கவர், ஏதாவது ஒரு கவர் வச்சுட்டு அதை அப்படியே வந்து கவர் பண்ணிடணும். பிளாஸ்டிக் ரேப் இருந்தால் அதை வச்சு நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஒரு மினிமம் ஒரு 4 to 5 hours வந்து வெயிட் பண்ணுங்கள், இல்லைன்னா கலர் வந்து சுத்தமாக வராது. ஸோ இதுதான் வந்து ரிசல்ட்ஸு. அவரோட ஹேர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பர் ஷைனியாக சாஃப்டாக, அதே மாதிரி இந்த பிளாக் ஹேர் வந்து ஆயிடுச்சு. ஸோ இது வந்து வெயிலில் போனார்னா வந்து கொஞ்சம் ப்ரௌனிஷாக வந்து சில இடத்துலலாம் வந்து தெரியும். இந்த ஹேர் டை வந்து பார்த்திங்கன்னா மாதத்துக்கு 2 தடவை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஒரு 2லேருந்து 3 வாரம் வரைக்கும் உங்களுக்கு வரும். இது வந்து நீங்கள் ஷாம்பு அதை எதுவுமே போட்டு வாஷ் பண்ணிட்டு வர வேண்டாம். அதே மாதிரி இந்த பேக்கெல்லாம் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஆயிலிங் எல்லாம் வந்து பண்ணிடாதீங்க. இது வந்து ஒரு 2 days கழிஞ்சிட்டு நீங்கள் வந்து ஆயில் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அந்த கலர் அப்படியே மெயின்டைன் ஆகும். வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோடய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஃப்ரீ அண்ட் ஈஸி. கீழே வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், கூட வந்து ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். அது 2 கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அதையும் வந்து எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். என்னோடய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் தவறாமல் பார்க்கலாம். ஸோ until we meet in the next video, see you, take care, bye bye.